வியூவர்ஸ் நேத்துலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா சௌந்தர்யா அமுதமொழி அப்படின்ற பெயர் இருக்கு இல்லையா, ரிப் அப்படின்ற போஸ்ட்டோட பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான இடங்கள்ல ஷேர் பண்ணப்பட்டுக்கிட்டு வருது அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்நாள் முதலமைச்சர் அவருடைய நிதியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபா வரைக்கும் அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்காக செலவு பண்ணியிருக்காங்க. முன்னாள் முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமியில் ஆரம்பித்து தமிழக ஆளுநரான ஆர்.என். ரவி, இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா அன்புமணி ராமதாஸ், அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான அரசியல் தலைவர்களுமே பார்த்தோம் அப்படின்னா சௌந்தர்யா அமுதமொழி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மரணத்துக்கு இரங்கல் அப்படின்றத தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ சௌந்தர்யா அமுதமொழியை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ரேராக ஏற்படக்கூடிய டிசீஸான எலும்பு மஞ்சையில் புற்றுநோய் அப்படின்றது வந்து ஏற்பட்டிருக்கு. அந்த புற்றுநோய்க்கு பார்த்தோம் அப்படின்னா கடந்த 6 மாசமா எக்கச்சக்கமான எஃபோர்ட் போட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்றது தரப்பட்டிருக்கு. அவங்களுமே பார்த்தோம் அப்படின்னா முழு நம்பிக்கையோட ஸ்ட்ராங்காக அந்த புற்றுநோய் எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பட் நேற்று பார்த்தோம் அப்படின்னா கொடுத்த முயற்சிகள் எல்லாமே தோற்று போய் அவங்க மரணம் அடைஞ்சிருக்க விஷயம் அப்படின்றது தமிழ்நாட்டில் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் ஃபேன் பேஸ் இருக்காங்க, அவங்க எல்லாத்தையுமே அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் யார் இந்த சௌந்தர்யா அமுதமொழி, அதை தாண்டி அவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனைக்கு என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் அப்படின்றது கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களும் தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மனுஷனுடைய வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மரணம் அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்துட்டு எந்த பாயிண்ட்ல வரும் அப்படின்றதெல்லாம் யாருக்குமே தெரியாது, அது யாருக்கு வரும் அப்படின்னு தெரியாது. நம்ம இன்னைக்கு எல்லாருமே இருந்துகிட்டு இருக்கோம், இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்களா இருந்தாலும் சரி, இல்லை பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நானாக இருந்தாலும் சரி, நாளைக்கு காலையில் எந்திரிச்சாதான் இந்த வாழ்க்கை அப்படின்றது நிதர்சனமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய, இந்த வீடியோவில் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நான் நாளைக்கு காலையில் எந்திரிப்பனா அப்படின்றதே யாருக்கும் தெரியாத ஒரு எப்படி சொல்ல ஒரு மேஜிக் மாதிரியான ஒரு விஷயம், அது எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு நடுவில் தான் பார்த்தோம் அப்படின்னா சௌந்தர்யா அமுதமொழி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நியூஸ் தமிழ் 24x7 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனியார் செய்தி நிறுவனத்தில் தான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு செய்தி வாசிப்பாளராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான செய்தி வாசிப்பாளர்கள் இருந்தாலும் கூட பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாணி அப்படின்றது இருக்கு. எல்லாராலையுமே பார்த்தோம் அப்படின்னா செய்தி வாசிப்புல அவ்வளோ ஈஸியா வந்துட்டு ஆடியன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களை அட்ராக்ட் பண்ணிட முடியாது. பட் அப்படி ஒரு விஷயத்த பார்த்தோம் அப்படின்னா சௌந்தர்யா அமுதமொழி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கணீர் குரலாலையா இருந்தாலும் சரி, இல்ல பல அரசியல் தலைவர்களோட பல நேரலைகள் இருக்கு இல்லையா, அதுல உட்கார்ந்து பேசுறதா இருந்தாலும் சரி, பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி துருன்னு சொல்லிட்டு அட்ராக்டிவான ஒரு பொண்ணா அவங்களுடைய வாய்ஸ்னாலேயா இருந்தாலும் சரி, அவங்களுடைய டேலண்ட்னாலேயா இருந்தாலும் சரி, அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி ஃபேன் பேஸையே உருவாக்கி வச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இதனாலதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்நாள் முதலமைச்சர் ஆரம்பிச்சு முன்னாள் முதலமைச்சர், ஆளுநர், இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா அனைத்து கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களுக்கு வந்துட்டு இரங்கல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா செய்தி வாசிப்பு துறை அப்படின்றத தாண்டி பார்த்தோம் அப்படின்னா மீடியாவில் ஒரு ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பு வந்துட்டு சௌந்தர்யா அமுதமொழி இருக்காங்க இல்லையா, அவங்க மேலே இருந்துச்சு. நல்லா போயிட்டு இருந்தா அவங்க லைஃப்பில் பார்த்தோம் அப்படின்னா திடுதிப்புன்னு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்துட்டு அவங்களுக்கு இந்த எலும்பு மஞ்சை இருக்கு இல்லையா, கேன்சர்ஸில் வந்துட்டு எக்கச்சக்கமான கேன்சர்ஸ் இருக்குது. பிரஸ்ட் கேன்சராக இருந்தாலும் சரி, இல்லை அடி வயிற்றில் வரக்கூடிய கேன்சர்ஸாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி வந்துட்டு எக்கச்சக்கமான கேன்சர்ஸ் இருக்கு. பட் அந்த கேன்சர்ஸ்லேயே ரேரானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எலும்பு மஞ்சையில் ஏற்படக்கூடிய அந்த கேன்சர் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஸோ சௌந்தர்யா அமுதமொழியை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அதே கேன்சர் தான் வந்துட்டு அவங்களுக்கும் வந்திருக்கு. இதை பொறுத்த வரைக்குமே ட்ரீட்மெண்ட் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல ரத்த செல்கள் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு 2 முறைகளில் தயாராகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோயின் பெயரை பார்த்தோம் அப்படின்னா AML அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க, அக்யூட் மயலாய்டு லூக்மியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மயலாய்டு அப்படின்றதான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல ரத்தம் இருக்கு இல்லையா, ரத்தத்தை உருவாக்கக்கூடிய ரத்த செல்களை உருவாக்கக்கூடிய ஒரு வழி அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த மயலாய்டு செல்கள் வந்துட்டு அதிகமாகும் போது தான் பார்த்தோம்னா அடுத்த செல்கள் இருக்கு இல்லையா, ரத்த சிவப்பு அணுக்களாக இருந்தாலும் சரி, ரத்த வெள்ளை அணுக்களாக இருந்தாலும் சரி, இன்னொரு பக்கத்தில் இந்த ரத்த தட்டுக்கள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ மயலாய்டு வந்துட்டு ஒரு அளவுக்கு மேலே அதிகமாகும் போது பார்த்தோம்னா அந்த செல்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா மயலாய்டுடைய எண்ணிக்கை இருக்கு இல்லையா, அது ரொம்ப அதிகமானதுக்கு அப்புறமா பார்த்தோம்னா அது நோய் தொற்றுகளை ரொம்ப ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஸோ இதே தான் வந்துட்டு பார்த்தோம்னா சௌந்தர்யா அமுதமொழி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் வந்துட்டு நடந்திருக்கு. நோய் தொற்றுகள் அப்படின்றது அடிக்கடி ஏற்படும் போது தான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தோம்னா நம்ம பிளட் வந்துட்டு இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு கடன் வாங்குவோம் இல்லையா, லைக் நமக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி இல்லை ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நமக்கு பிளட் சப்ளை ரொம்ப கம்மியாக இருக்கு, நம்ம உடம்புல வந்து எக்கச்சக்கமான ரத்தம் போயிருச்சு அப்படின்னா
வேற ஒருத்தருடைய பிளட்டை வந்து நமக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா இந்த எலும்பு மஞ்சள் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மயலாய்டு இருக்கு இல்லையா, அதனுடைய குறைபாடு அப்படின்றத சரி பண்ணுறதுக்காக வேற யாராவது நல்லா இருக்கக்கூடியவங்களுடைய எலும்பு மஞ்சள்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டெம் செல்ஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்து இப்போ யாருக்கு வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்கோ அவங்களுக்கு அந்த ஸ்டெம் செல்ஸ் அப்படின்றத வந்துட்டு செலுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றது வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ஸ்டெம் செல்ஸ் அப்படின்றத செலுத்தும் போது பார்த்தோம் அப்படின்னா அந்த எலும்பு மஞ்சள் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு மறுபடியும் ஒரு உயிர்ப்பு செலுற மாதிரியான ஒரு ஸ்டேஜ், ஒரு புத்துணர்ச்சியான ஸ்டேஜ் அப்படின்றத வந்துட்டு அடையும். அது அப்படி புத்துணர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் அப்படின்றதுக்கு அது கொண்டு போகும். இதுவுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு வழியா ஒரு காப்பாற்றுறதுக்கான ஒரு வழியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ட்ரீட்மெண்ட்டுமே பார்த்தோம் அப்படின்னா சௌந்தர்யா அமுதமொழி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பட் ரேரா பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு மட்டும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியே இருக்கு இல்லையா, ஸோ இன்னொருத்தர் உடம்புல இருந்து எடுக்கக்கூடிய அந்த ஸ்டெம் செல்கள் அப்படின்றத சௌந்தர்யா அமுதமொழி அவங்களுடைய உடம்புல செலுத்தும் போது சௌந்தர்யா அமுதமொழி அவங்களுடைய உடம்புல இருந்த எதிர்ப்பு சக்திகள் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டெம் செல்ஸை அடித்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுது. இதுவும் வந்துட்டு ரேராக நடக்கக்கூடிய ஒரு இன்சிடென்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. ஏன்னா 190 பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா இன்னொருடைய ஸ்டெம் செல்ஸை எடுத்து நம்ம அனுப்புனாலுமே அதை வந்துட்டு அவங்களுடைய உடம்பு அவங்களுடைய பாடி அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கும். பட் இவங்களுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இருக்கிறதும் ரேரான கேஸ் எலும்பு மஞ்சள் புற்றுநோய் அப்படின்றது. அதே மாதிரி ஸ்டெம் செல்ஸ் வந்துட்டு இருக்கு இல்லையா, அது அக்செப்ட் ஆகிக்காமல் அதை வந்துட்டு அழிக்கிறது அப்படின்றதும் ரொம்ப ரேராக நடக்கக்கூடிய விஷயம். இவங்களுக்கு அதுவுமே வந்துட்டு நடந்திருக்கு. சரி, ஓகே, அடுத்தடுத்து நம்ம வந்துட்டு இதை ட்ரை பண்ணலாம். வேற ஒருத்தருடைய ஸ்டெம் செல்ஸ் இருக்கு இல்லையா, இன்கேஸ் அவங்களுடைய உடம்புல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த எதிர்ப்பு சக்தி குறைபாடு அப்படின்றது கம்மியா இருக்கிறனால கூட இது நடந்திருக்க முடியும். வேற யாராவது ரத்த நாளங்கள்ல இருந்து இந்த ஸ்டெம் செல்ஸ் அப்படின்றத எடுத்து நம்ம செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி முயற்சியில இறங்கி இருக்கும் போதுதான் அந்த 2வது அட்டம்ப்ட்டுக்கு நடுவுல தான் சௌந்தர்யா அமுதமொழி இருக்காங்க இல்லையா, அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா புற்றுநோய்க்கு இன்னுமே முழுமையான மருந்துகள் அப்படின்றது எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. ஒரு சில நாடுகளில் பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சில அறிவிப்புகள் அப்படின்றது வந்தாலும் கூட இன்னும் பார்த்தோம் அப்படின்னா யாருமே அதுக்கு முறையான சர்டிஃபிகேட் அப்படின்றத வாங்கி நாங்கள் வந்துட்டு அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு அப்படின்றது உலகம் முழுக்க பண்ணப்படலை அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா புற்றுநோயை கட்டுப்படுத்துறதுக்கான மருந்துகள் இருக்கு இல்லையா, ஹீமோதெரப்பியாக இருந்தாலும் சரி, இல்லை புற்றுநோயிலேருந்து மீண்டு வரது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு பார்த்தோம்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் கண்டுபிடிக்கக்கூடியவங்களுக்கு அது வந்துட்டு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். பட் அந்த எண்ணிக்கை இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ரொம்ப கம்மி அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஏன்னா புற்றுநோயோட போராடுறதுக்கு பார்த்தோம்னா உடல் நலத்தை விட அதிகப்படியான மன தைரியம், மனநலம் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். ஸோ அது வந்துட்டு சௌந்தர்யா அமுதமொழி கிட்ட இருந்தாலும் கூட நம்மளுடைய விதி அவ்வளோதான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயமா தான் சௌந்தர்யா அமுதமொழியுடைய இழப்பு அப்படின்றது பார்க்கப்படுது. இதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருந்தா அதை காப்பாற்றிருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அதுக்கான சான்சஸ் அப்படின்றதும் அங்கே கிடைக்கல அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம யாருக்குமே பார்த்தோம்னா நம்ம உடம்புல என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஏதாவது ஒரு சின்ன இஷ்யூ அப்படின்னு சொல்லி நம்ம போய் பார்க்கும்போது தான் பார்த்தோம் அப்படின்னா அங்கே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு பெரிய இடி அப்படின்றத டாக்டர்ஸ் தலையில் இறக்குவாங்க. நம்ம லைஃப்லேயே இருந்தாலும் சரி, நம்ம சுற்றி இருக்கக்கூடியவங்க லைஃப்லேயே இருந்தாலும் சரி, இதை நம்ம ரிலேட் பண்ணியும் பார்க்க முடியும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படி ஒரு இழப்பு அப்படின்றது பார்த்தோன்னா அவங்களுடைய ஃபேமிலிக்கு மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அவங்க சுற்றி இருக்கக்கூடியவங்க, அவங்களுடைய செய்தி நிறுவனத்தை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய பேரிழப்பாக தான் பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ சௌந்தர்யா அமுதமொழி இருக்காங்க இல்லையா, அவங்களை எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்தி நிறுவனம் சார்பில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்றது பண்ணப்பட்டிருக்கு. அவங்க கூட வேலை பார்த்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள ஆரம்பிச்சு செய்தி வாசிப்பாளர் சங்கம் சார்பாக பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நிதியுதவி அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. முதலமைச்சர் இருக்கார் இல்லையா, அவரும் கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் நிதியுதவி அப்படின்றது கொடுத்திருக்காரு. இப்படி பலருமே பார்த்தோம் அப்படின்னா சௌந்தர்யா அமுதமொழி இருக்காங்க இல்லையா, அவங்க மறுபடியும் திரும்பி வரணும், அதே வேகத்தோட பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையவா இருந்தாலும் சரி, அவங்களுடைய எய்மையா இருந்தாலும் சரி தொடரணும் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான காத்திருப்பு, எக்கச்சக்கமான ஆவலோட இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய இந்த பேரிழப்பு அப்படின்றது பலருக்குமே ரொம்ப பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு சௌந்தர்யா அமுதமொழி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் அவங்கள சார்ந்தவங்களுக்கும் அவங்க குடும்பத்தார் அவங்க கூட வேலை பார்க்குற எல்லாருக்குமே நம்ம சார்பாக ரொம்ப பெரிய இரங்கல் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். இதே மாதிரி நீங்கள் அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். பை பை.